சுனிதா வில்லியம்ஸ், புட்ஜ் வில்மோருக்கு பதிலாக களம் இறங்கிய 2 பேர். உடனடியாக நாசா எடுத்த அடுத்த முன்னெடுப்பு. சர்வதேச விண்வெளி நிலையம் சென்றுள்ள க்ரூ 10 குழுவினர் சுனிதா வில்லியம்ஸ், புட்ஜ் வில்மோர் ஆகியோரிடமிருந்து பணிகளை பெற்றுக் கொண்டதாக தகவல் வெளியாகியிருந்தாலும் க்ரூ 10 விண்கலத்தில் அவர்களது பயணம் இருந்திருக்கவில்லை. மாறாக ஏற்கனவே 6 மாதங்களுக்கு முன்னரே விண்வெளி நிலையத்திற்கு பயணித்த க்ரூ 9 திட்டத்திற்கான விண்கலத்தில் தான் அவர்கள் பூமிக்கு திரும்பி இருக்கிறார்கள். க்ரூ 10 திட்டத்தின் கீழ் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்துடன் வெற்றிகரமாக இணைந்து விண்வெளி நிலையத்தின் சக பணியாளர்களான நாசா நிக் ஹேக், ரஷ்யாவின் ரோஸ்கோஸ்மோஸ் விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்புனோவ் ஆகியோருடன் சேர்ந்து சுனிதா வில்லியம்ஸ், புட்ஜ் வில்மோரோடு 4 பேராக பூமிக்கு திரும்பி இருக்கிறார்கள். வெறும் 8 நாள் பயணமாக தான் சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றிருந்தார் என்ற நிலையில் அந்த விண்வெளி நிலையத்திலேயே பொருத்தப்பட்டிருந்த ஸ்டார் லைனரில் கோளாறு ஏற்பட்டதால் அவர் அங்கேயே 286 நாட்கள் அதிகமாக தங்க வேண்டியிருந்திருக்கிறது. அதனால் அங்கு அவர் சிக்கிக் கொண்டார் என்று கூற முடியாது என்றும் விஞ்ஞானிகள் தகவல்களை பகிர்ந்திருக்கிறார்கள். முன்னதாக கடந்த 16ஆம் தேதி டிராகன் விண்கலம் மூலமாக க்ரூ 10 குழுவினர்களான 4 வீரர்களுடன் விண்வெளிக்கு வெற்றிகரமாக அனுப்பப்பட்ட நிலையில் புதிய குழுவிடம் பணியை ஒப்படைத்த சுனிதா வில்மோர் உள்ளிட்ட 4 வீரர்கள் புதிய குழுவிடம் சுனிதா வில்மோரும் புட்ஜ் வில்மோரும் பணியை ஒப்படைத்திருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து ஏற்கனவே அங்கு பணியில் இருந்த 2 வீரர்களுடன் தான் டிராகன் விண்கலம் பூமிக்கு திரும்பி இருக்கிறது. சரி, விண்வெளி நிலையத்தில் எத்தனை பேர் தான் பணிபுரிகிறார்கள்? 15 நாடுகளை சேர்ந்த 5 விண்வெளி நிறுவனங்களின் சர்வதேச கூட்டாண்மை சர்வதேச விண்வெளி நிலையத்தை இயக்கி வருகிறது. இந்த விண்வெளி நிலையம் 2000ஆவது ஆண்டு நவம்பர் மாதம் முதல் விண்வெளியில் 24 மணி நேரத்தில் விண்வெளி நிலையம் பூமியை சுற்றி 16 சுற்றுப்பாதைகளை உருவாக்குகிறதாம். 16 சூரிய உதயங்கள் மற்றும் சூரிய அஸ்தமனங்களை அது காண்கிறது. ஒரு கால்பந்து மைதானம் அளவிற்கு பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அந்த விண்வெளி நிலையம்தான் உலகத்திற்கு காவலனாக விளங்கி வருகிறது. தற்போது வரை அங்கு 10 பேர் தங்கி பணிபுரிந்து வருவதாக தரவுகள் கூறுகின்றன. அதில் சுனிதா வில்லியம்ஸ் போன்று ஏராளமானோர் பணிபுரிந்து பூமிக்கு திரும்பி இருக்கிறார்கள். குறிப்பிட்ட காலக்கெடுவை தாண்டியும் எந்திரங்கள் பழமையான காரணத்தினாலும் வருகின்ற 2030ஆம் ஆண்டுக்குள் மெல்ல மெல்ல அந்த செயற்கைக்கோள் தரையிறக்கப்பட்டு அழிக்கப்படும் என்றும் அதற்கான ஒப்பந்தமும் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திடம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது.